ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க கவில. பூஜா, பூஜா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இன்னும் என்ன அண்ணி நடக்கணும்? நான் போன்ல கேட்டப்போ அண்ணன் வரேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் அவரு வரலன்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. நான் அவ்வளவு கெஞ்சி கேட்டோம் கோவில் வரைக்கும் வந்த அண்ணன் என்ன நல்லா அருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன ஆசீர்வாதம் பண்ணாம அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் அவரு கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணனுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் சுத்தி இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு கூட என்ன வாழ்த்தாம போயிட்டாரு அண்ணி. அண்ணி, நான் பண்ணது அவ்வளவு பெரிய பாவம் அண்ணி. திரு அண்ணன் செஞ்சதை என்னால தாங்கிக்க முடியல அண்ணி. சரி விடு, அழாத. நீ வா பாரு, நடந்த விஷயத்த நீ இந்த மாதிரி பாக்குறல, ஆனா நான் அதை எப்படி பாக்குறேன் தெரியுமா? திருமாமா கோவிலுக்கு வந்து உன் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டதே ஒரு பெரிய மனமாற்றம் தான் நினைக்கிறேன். என்ன நீ சொல்றீங்க? நீயே யோசிச்சு பாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு சொன்னவரு அத்தை மாமா அண்ணின்னு யாரையும் போக கூடாதுன்னு சொன்ன திருமாமா மனசரங்கி வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவரோட கோபம் குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே திருமாமா முன்னாடி தானே தாலி பிரிச்சு கோத்தாங்க. ஃபர்ஸ்ட் நீ அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா பூஜா, அண்ணன் இந்த விசேஷத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் முன்னாடி அந்த ஃபங்க்ஷனே நடந்துருச்சு. அவர் அங்க இருந்ததே பெரிய ஆசீர்வாதம் தான். என்னதான் நீங்க ஆறுதல் சொன்னாலும் அண்ணன் ஒரு வார்த்தை அவர் மனசார என்ன நல்லா அருன்னு வாழ்த்தலையே. இங்க பாரு, அண்ணன் வார்த்தையால உன்னை ஆசீர்வாதம் பண்ணலனாலும் ஆனா மனசார நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. பூஜா, ஊர்ல யாருன்னே தெரியாதவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அண்ணன். அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா அவனுக்கு இருக்கும். என்ன, அதை தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்ச நாள் பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அண்ணன், நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் என்ன தங்கச்சியா ஏத்துக்குமா? என்ன பூஜா, உங்க குடும்பத்துல இருக்க ஒரே தங்கச்சி நீதான். உன்னை ஏத்துக்காம எங்க போயிட போறாரு? தை பிறந்தா வழி பொறுக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. தோ தை மாசம் பொறுக்க போகுது. இனி உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நல்லதாவே தான் நடக்கும். டேய் வினோத், பூஜா சின்ன பொண்ணு, அவகிட்ட நீயே பேசி சமாதானப்படுத்தாம எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? மா, அவனே இன்னும் சின்ன பையன்தான். அவன் பூஜாவை சமாதானப்படுத்த போறானா? நீங்க வேற. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். கல்யாணமான பையன் மாதிரியா இருக்கான், இன்னும் காலேஜுக்கு போற மாதிரியே இருக்கான். இவங்களுக்கு பொறுப்பு வர வரைக்கும் நாம தான் பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும் போல இருக்கு. பாத்தியா, நீ அழுகிறதுக்கு எல்லாரும் என்னை குறை சொல்றாங்க. நல்லா இருக்கு. அப்பாடா, வினோத் திட்டினா பூஜா சிரிச்சிட்டா. அப்ப வினோத் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா திட்டு. ஐயோ, ஆளை விடுங்கடா சாமிங்களா, உங்க ஆட்டத்துக்கே நான் வரல.